2022 கோலிவுட் சூப்பர் தம்பதியினரான தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற செய்தி மொத்த கோடம்பாக்கத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. 2 பேருமே அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து மனுவை கோர்ட்ல தாக்கல் செய்ய போவதாக அறிவிச்சாங்க. தனுஷ் சார் மற்றும் ரஜினிகாந்த் சாருடைய மகள் ஐஸ்வர்யா 2 பேருமே 2004ஆம் ஆண்டு திருமணமுமே செய்து கொண்டாங்க. அவங்களுக்கு யாத்ரா மற்றும் லிங்கா அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 18 வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்த 2 பேருமே இப்பொழுது ஒற்றுமையாக இல்ல, அவரவர் வேலையில ரொம்பவே பிஸியாகவுமே இருந்துட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா படம் இயக்குவதிலும் நம்ம தனுஷ் அவர்கள் நடிப்பிலுமே அவருடைய கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. ஆனா 2 பேருமே மகன்களுக்காக அடிக்கடி சந்தித்துக் கொள்றாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்கு. இது ரசிகர்களுக்கு ரொம்பவே ஆறுதலாகவும் இருந்துட்டு இருக்கா. தற்போது தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா 2 பேருமே ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவிப்பதும் சோசியல் மீடியாக்கள்ல அடிக்கடி பாராட்டிக் கொள்வதுமாய் இருந்துட்டு இருக்கு. இப்பொழுது குழந்தைகளுக்காக 2 பேருமே ஒன்றாக சேர்ந்து வாழப்போவதாக ஒரு முடிவுல இருக்காங்களா. மேலும் 2025ஆம் ஆண்டு ரஜினி சார் சினிமாவிற்கு வந்து 50 ஆண்டுகளை தொட்டுவிட்டார். இதனை கொண்டாடும் விதமாக ஒரு விழா நடக்க போகுதாம். அதுல பாத்தீங்கன்னா தனுஷ் சார் மற்றும் ஐஸ்வர்யா 2 பேருமே ஒன்றாக கலந்து கொள்ள இருக்காங்களா. அது மட்டும் இல்லாம நம்ம ரஜினி சார் இருவருமே சேர்ந்து வாழ இதுதான் சந்தர்ப்பம், தன்னுடைய 50வது ஆண்டு விழாவையொட்டி எதிர்பார்ப்பது அதுதான் அப்படின்னு மகளிடமே சொல்லிட்டாரா. சோ கண்டிப்பாக இந்த விழா மிக எதிர்பார்ப்போடு மிக பிரம்மாண்டமாக நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.